இருக்கிற பிரச்சனை போதாதுன்னு இப்ப இது வேற ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, இப்ப யூரோப்ல ஒரு 4-5 நாளா ஹீட் வேவ் நடந்துட்டு இருக்கு. ஹீட் வேவ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெப்பநிலை அதிகமாகிறது தான் ஹீட் வேவ்னு சொல்றாங்க. வெப்பநிலைனா என்ன, ஒரு 100 டிகிரி வருமா, ஒரு 104 டிகிரி வருமா, நம்ம பார்க்காத வெப்பநிலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இது அதுக்கும் மேல போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ரோட்ல இருக்கிற தார் உருகுற அளவுக்கு, டிராபிக் லைட்ஸ் இருக்கு தெரியுமா, அந்த லைட்ஸே உருகுற அளவுக்கு, டஸ்ட்பின்ஸ் எல்லாம் உருகுற அளவுக்கு போயிட்டு இருக்கு அங்க வெப்பநிலை. ஈவன் கார்ஸ்ல இருக்கிற பிளாஸ்டிக் எல்லாம் உருகி அது பலூன் மாதிரி ஆகிட்டு இருக்கு. இந்த வெப்பநிலைக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா, பசிபிக் ஓஷியன்ல நிகழ்ந்த ஒரு வெப்பநிலை மாற்றம் தான். அது எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி வெப்பம் வராது, சில ஊர்ல கனத்த மழை வரும்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் 1400 பேர் இறந்ததா தகவல் இருக்கு இந்த வெப்பநிலையினால மட்டும். னாலே எல்லாருக்கும் பிடிச்ச கண்ட்ரியா தான் இருக்கும். வாழ்க்கையில ஒரு வாட்டியாவது அந்த கண்ட்ரிக்கு நம்ம போகணும் அப்படின்னு எல்லாரும் ஆசைப்பட்டிருப்போம். ஆனா இப்ப இருக்கிற நிலைமைக்கு அந்த கண்ட்ரில இருக்கிறவங்களே ஆல்ரெடி ரொம்ப சஃபர் ஆயிட்டு இருக்கு இந்த வெப்பநிலையினால. ஒரு அழகான கண்ட்ரி இந்த மாதிரி ஒரு வெப்பநிலையினால இவ்வளவு சஃபர் ஆகுறது இதுதான் 50 வருஷத்துக்கு அப்புறம் இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பேரு எல் நீனோ அப்படின்னு சொல்றாங்க. இது கூடிய சீக்கிரம் எல்லா கண்ட்ரிக்கும் பரவும் அப்படின்னு சொல்றாங்க. சில கண்ட்ரிகள்ல ஹீட் வேவ்ஸா வரும், சில கண்ட்ரிகள்ல வெள்ளமா வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே தயாரா இருக்கணும். பி சேஃப். See you guys later. Signing off.